அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் எக்ஸாமினேஷன். இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வருங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாணவர்களுக்கும் என்ன ஒரு எண்ணங்கள் வரும்? நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா? பெற்றோர்களுக்கும் நம்ம குழந்தைக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருமா, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக கிடையாது. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, என்ன காரணம் அப்படிங்கிற டீட்டெயில்டு அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 2016 வரைக்கும் கட் ஆஃப் பேஸ் பண்ணியிருந்த அட்மிஷன் ப்ராசஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நீட் பேஸ் பண்ணி 2017 வருதுங்க. அப்போ இந்த நீட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தமிழக மாணவர்கள் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கோவிட் டைமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த கட் ஆஃப் சேஞ்சஸ் எதனால் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட டாட்டர் 2017 +2 முடிக்கிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, கிடைக்கல, ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் முடிச்சு இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. இன்னொரு 4 monthsல எம்பிபிஎஸ் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுனால தான் கோவிட் டைமில் நாங்கள் சேனல் ஆரம்பித்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 வரைக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685. ஸோ இந்த கட் ஆஃப் வேரியேஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. பட் மாணவர்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் எப்படியெல்லாம் தமிழக மாணவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 2017 ஆரம்பிக்கிறாங்க நீட் ப்ராசஸில். லாஸ்ட் 3 years பாருங்கள். ஸ்டார்டிங்கில் 700க்கு மேலே யாருமே வாங்கலை. ஃபஸ்ட்டு 3 years வாங்கலைங்க. 600 + 22 ஸ்டூடெண்ட்ஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ், 143 ஸ்டூடெண்ட்ஸ், 500 ஸ்டூடெண்ட்ஸ், 203, 213, 1383 அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுங்க. 400 + 826 ஸ்டூடெண்ட்ஸ், 1279 ஸ்டூடெண்ட்ஸ், 5773 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி லாஸ்ட் அது 17, 18, 19 கிராஜுவலாக தமிழக மாணவர்களுடைய தமிழக குழந்தைகளுடைய நீட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 2020 கோவிட் சுச்சுவேஷன். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் மாணவர்கள் மார்க் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் மாணவர்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க. கோவிட் டைமில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. 700 + 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, 600 + 992 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, 500 + 5182 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, 4400 + 11203 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. 2020 அப்படியே நீட் பர்ஃபார்மன்ஸ் தமிழக மாணவர்கள் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. ஸோ 2021 ஸ்டில் இம்ப்ரூவ்ட். 700 + 9 ஸ்டூடெண்ட்ஸ், 600 + 1030 ஸ்டூடெண்ட்ஸ், 500 + 5284 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 400 + 10973. அப்படியே பாருங்கள், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2022 2021 கம்பேர் பண்ணும்போது அப்படியே குறையுது. 700 + 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் 700 மார்க்கு மேலே வாங்குறாங்க. 600 + 953 ஸ்டூடெண்ட்ஸ், 500 + 4470 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 400 + 8768 ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த லாஸ்ட் 3 years, அதாவது 17, 18, 19 விட்டுட்டு 20, 21, 22 பார்த்தீங்கன்னா 20 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. 21 பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. 21 கட் ஆஃப் குறையுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வருதுங்க. தமிழ்நாட்டில் சீட் ஒரு 1300லேருந்து 1500 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு கட் ஆஃப் அப்படியே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸாக இருந்தாலுமே நமக்கு கட் ஆஃப் குறையுது. 2022 எதிர்பாராத மாதிரி பயாலஜி கொஸ்டின் பயங்கர ட்விஸ்டடாக வருது. மாணவர்கள் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டக் ஆகுறாங்க. ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வாஸ் ஈஸி. பட் ஈஸியாக இருந்திருந்தாலுமே ஃபிசிக்ஸ் நிறைய மாணவர்கள் எழுத முடியலை. டைம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸு, டென்ஷன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2022 மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிட்டிவாக தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சனால கட் ஆஃப் ஸ்டில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் 10 மார்க், 15 மார்க், 20 மார்க் வரை குறையுதுங்க. அப்போது 2022 கட் ஆஃப் எதனால் குறைஞ்சனா, பயாலஜி ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது, ட்விஸ்டடாக இருந்தது. ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தாலும் மாணவர்கள் ஸ்டக் ஆகிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் 2022 இருக்குங்க. 2023 பாருங்கள், 700 + 29 மாணவர்கள் தமிழ்நாட்டில். அதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, டாப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டாப் 10ல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்போ டாப் 10ல் ஆல் ஓவர் இந்தியாவில் 4 மாணவர்கள் வாங்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. 600 + 1538 ஸ்டூடெண்ட்ஸ், 1538 ஸ்டூடெண்ட்ஸ், 500 + 6449, 400 + 12037. அப்போது 2023 பாருங்கள், 700க்கு மேலே 29 மாணவர்கள், 29 ஸ்டூடெண்ட்ஸும், 600க்கு மேலே 1538 ஸ்டூடெண்ட்ஸும், 500க்கு மேலே 6449 அண்ட் 400 + 12037.
எல்லா வருஷத்தை விட அது லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் கடந்த 6 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2023 பர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர். என்ன காரணம்? பயாலஜி வாஸ் ஈஸி. பயாலஜி ஈஸியாக இருந்தது மட்டும் கிடையாதுங்க, நிறைய கேள்விகள் தவறாக கேட்டதுனால போனஸ் மார்க்கும் கிடைச்சது. அது நமக்கு பயாலஜி ஈஸியான கொஸ்டின், போனஸ் மார்க்கும் ஒரு சிலருக்கு 10 மார்க்கும் 15 மார்க் வரைக்கும் போனஸ் மார்க் கிடைச்சதுனால ரேஞ்ச் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, சீட் இன்க்ரீஸ் ஆகலை. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரைக்கும் சீட் இன்க்ரீஸ் ஆகலை. மார்ஜின்லாம் ஒரு 1 or 2 காலேஜஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருந்தது. அப்போது சீட் ஆல்மோஸ்ட் சேம், பட் தமிழக மாணவருடைய ரேஞ்ச் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 700 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 600 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 500 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 400 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இந்த எண்ணிக்கை அதிகமானதுனால கட் ஆஃப் எதிர்பாராத விட 15 மார்க் 20 மார்க், சம் கேட்டகரி எஸ்சி கேட்டகரியில் 45 மார்க் மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்கலை. ஸோ அந்தளவுக்கு கட் ஆஃப் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, வரப்போகிற நீட் எக்ஸாமினேஷன் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது, அது எஸ்பெஷலி பயாலஜி எப்படி இருக்க போகுது, ஃபிசிக்ஸ் மாணவர்கள் எப்படிலாம் அப்ரோச் பண்ண போகிறாங்க, ஓவராலாக மாணவர்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, தமிழக மாணவருடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க் மாறிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கட் ஆஃபில் மாற்றங்கள் இருக்குங்க. பட் ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் ஸ்டேஜ் வந்ததுனால இதுக்கு மேலே பெரிய கட் ஆஃப் சேஞ்சஸ் எல்லாம் வராது. லாஸ்ட் இயர் மாதிரி வரக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 5 மார்க் to 10 மார்க் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டார்கெட் செட் பண்ணி படிங்க. பட் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கவனம் சிதறாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ்டாக நிறைய படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. பாருங்கள், ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதுங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது டெஃபினட்டாக உங்களுக்கு நமக்கு கிடைச்சிடும். அப்போது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே எம்பிபிஎஸ் போக நினைக்கிறாங்க, நீட் எக்ஸாமில் எழுதணும், எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்காதுங்க. நீங்கள் 1,47,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் கடைசியாக குவாலிஃபைடு ஒரு 70,000 80,000 இருந்தாலும் அப்ளை பண்ணுறது ஒரு 25,000 மாணவர்களாக இருந்தாலுமே காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே கிடைக்காது. பட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணணும். இதுக்காக நிறைய கைடன்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேரியர் பெட்டராக கொண்டு போக முடியும். அப்போது ரிப்பீட் பண்ணலாமா இல்லை அடுத்த படிப்பை தொடரலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.